மீட்டிங் அட் நைட் ராபர்ட் ப்ரௌனிங்கால் எழுதப்பட்டது. இது ஒரு ஈஸியான இங்கிலீஷ் போம். இதனுடைய சம்மரியை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ராபர்ட் ப்ரௌனிங்கால் எழுதப்பட்ட இந்த போம் ரொம்ப சிம்பிளானது. ட்ராமாட்டிக் ரொமான்சஸ் அண்ட் லிரிக்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த கலெக்ஷன் 1845 எழுதப்பட்டது. ராபர்ட் ப்ரௌனிங் இவர் ஒரு விக்டோரியன் பீரியடை சேர்ந்தவர். அந்த காலத்தில் லவ் அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணாதனால சீக்ரெட்டாக தான் லவ் பண்ணுவாங்க. எலிசபெத் பேரட் தன்னோட லவ்வர் எலிசபெத் ராபர்ட் ப்ரௌனிங்கை லவ் பண்ணாங்க. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்கும் எலிசபெத் பேரட்டுக்கும் லவ்வை எப்படி தான் சீக்ரெட்டாக அவங்க கொண்டு போனாங்க அப்படிங்கிறத இந்த போம் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த போம் ஆரம்பத்தில் மார்னிங்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டிங் அட் மார்னிங்னு எழுதப்பட்டாங்க. ரெண்டு பேருடைய லவ்வை பேரனுடைய ஃபாதர் அனுமதி கொடுக்காததுனால இந்த இந்த காதல் ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருந்துச்சு. அதனால் அந்த காதலுடைய நாட்களை ஒரு போமாக எழுதியிருக்கிறாரு. ரெண்டு பேருமே சீக்ரெட்டாக லவ் பண்ணாங்கனால இந்த போம் சீக்ரெட்டிவ் டோனில் தான் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா யாருமே பார்க்காத மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இருட்டு நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அதை எப்படி சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போம் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தில் லவ் அனுமதி கொடுக்காதனால சீக்ரெட்டான லவ் யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ரொம்ப தைரியமாக, ரொம்ப சென்சுவலாக தான் இந்த போம் எழுதியிருக்கிறாரு. யாருக்குமே பயப்படலாம் அந்த காலத்தில். ஸோ அந்தளவுக்கு ராபர்ட் ப்ரௌனிங் தைரியமாக இருந்திருக்கிறாரு. இப்போது இந்த போமுடைய ஈஸியான சம்மரியை பார்க்கலாம். த ஸ்பீக்கர் டிஸ்கிரைப்ஸ் அ டார்க் சீ அண்ட் பிளாக் லேண்ட் அண்டர் த லோ எல்லோ ஆஃப் மூன். இப்போது அந்த போயட் ராபர்ட் ப்ரௌனிங் கடற்கரைக்கு வந்திருக்கிறாரு. கடற்கரையில் இந்த இருட்டு நேரத்தில் வராரு. வானத்தில் நிலா பாதியாக தான் இருக்குது. அதனால் பூமியில் ரொம்ப இருட்டு காணப்படுது. இருட்டு கடலில் கொஞ்சம் வெளிச்சமே இல்லை. ஸோ எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல ராபர்ட் ப்ரௌனிங் நின்றுக்கிட்டாரு. கடல் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு பக்கம் லேண்டு அந்த கடற்கரை பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இருட்டாக இருக்கோ அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. அங்கேருந்து தான் இப்போது எலிசபெத் பேரட்டோட வீட்டுக்கு போகணும். எலிசபெத் பேரட்டை சந்திக்கணும். ஸ்மால் வேவ்ஸ் பிரேக் வ த சி வாஸ் காம். அப்புறம் சி கூட கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இவர் நின்ன இடத்துல பார்த்திங்கன்னா சீலேருந்து வரக்கூடிய அலைகள் ரொம்ப சின்னதாக வந்து கொண்டே இருக்குது. அதிகமான அலைகள் வரலை. அந்த இடம் கூட ரொம்ப சத்தம் இல்லாமல் தான் இருக்கணுங்கிறதுக்காக எங்கே அலைகள் கம்மியாக இருக்கோ அங்கே நின்றுக்கிட்டார். வாக்ஸ் மைல் அலாங் அ வார்ம் பீச். இப்போது மெதுவாக அந்த கடல் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இறங்கி மணல் ஈரமாக இருக்கிற இடத்துல அப்படியே மெதுவாக நடந்து 1 மைல் தூரம் நடந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா காஞ்ச மணல் மேலே நடந்து போனால் மணலோட சத்தம் கேட்கும், யாராவது பார்த்துருவாங்கங்கிறதுக்காக ஈர மணல் தண்ணி எங்கெங்கெல்லாம் கடல் தண்ணி படுதோ அந்த இடத்துல அப்படியே மெதுவாக ஈர மணல் மேலே மெதுவாக நடந்து கொண்டே 1 மைல் தூரம் நடந்து கொண்டே இருக்கார். எங்கே போகிறாருன்னா எலிசபெத் பேரட்டோட வீட்டுக்கு போயிட்டுருக்கார். ஸோ கிராஸஸ் 3 ஃபீல்ட்ஸ். 3 இடங்கள், முக்கியமான இடங்களை கடந்து தான் அந்த ஃபார்முக்கு ரீச் ஆகணும். ஃபார்ம்னா பண்ணை வீடு. அங்கே தான் எலிசபெத் பேரட் வீடு இருக்குது. அங்கே அப்படியே கடந்து போயிட்டார். அங்கே போன உடனே நாக் சாஃப்ட்லி ஆன் அ விண்டோ. மெதுவாக எலிசபெத் பேரட் வீட்டுடைய ஜன்னலை மெதுவாக தட்டுறாரு. A match struck producing a blue flame. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய எலிசபெத் பேரட் யார் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஜன்னலை திறக்கிறதுக்காக அவங்களுடைய தீப்பெட்டியை பொருத்துறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லைட்டு இல்லாததுனால தீப்பெட்டியை பொருத்துறாங்க. அந்த சின்ன வெளிச்சத்தில் அப்படியே கதவை திறந்து பார்க்குறாங்க. வெளியே ராபர்ட் ப்ரௌனிங் நிற்கிறாரு. ஸோ எலிசபெத் பேரட் ராபர்ட் ப்ரௌனிங் பார்க்குறாங்க. ராபர்ட் ப்ரௌனிங் எலிசபெத் பேரட்டை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமும் இருக்குது, ஒரு பக்கம் பயமும் இருக்குது. வாய்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபில்டு வித் ஜாய் அண்ட் ஃபியர். ஸோ அவங்களுக்கான ஒரு குரல் ரொம்ப மகிழ்ச்சியும் ஏற்படுது, ஒரு பக்கம் கொஞ்சம் பயமும் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கில் பார்க்குறாங்க. த லவ்வர்ஸ் ஹார்ட்ஸ் பீட் மோர் லவ்லி தேன் தேர் வேர்ட்ஸ். அவங்க ரொம்ப மெதுவாக சீக்ரெட்டாக பேசுகிறாங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக
அவங்களுடைய ஹார்ட் பீட்டு அதிகமாக இருந்துச்சு. லேப்டாப்னு கேட்டது. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட்டு தான் அந்த லவ்வர்ஸ்க்கு வந்து துடிக்குது. ரொம்ப லேப்டாப்னு அதிகமாக சவுண்டு கொடுக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு உண்மையான காதலை வெளிப்படுத்தும் போது இதயம் அப்படியே இனம் புரியாத அளவுக்கு அப்படியே துடிக்குது. அப்போ அந்த சத்தம் வருது. சத்தம் வந்து அவங்க பேசக்கூடிய சவுண்டை விட இதயத்தோட சவுண்டு அதிகமாக இருக்குது. இப்படி தான் வந்து 2 பேரும் லவ்வர்ஸாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க அந்த நைட் நேரத்தில் அப்படிங்கிறத இப்படி இந்த மாதிரியான சீக்ரெட்டிவ் டோனில் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதி முடிச்சிருக்கிறாரு.